Realme அவங்களோட P சீரிஸில் P4 and P4 Proன்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி P4 Pro பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் Realme P4 எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் P4 Proக்கும் P4க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான். ஜஸ்ட் இங்கே ஹார்ட்வேர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.77 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு HDR மோடில் உங்களுக்கு 4500 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் இருந்தால் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் ப்ராசர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே MediaTek ஒரு Dimensity 7400 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசருக்கு அடிஷ்னலாக ரியல்மியோட ஓன் சிப்ஸெட்டான ஹைப்பர் விஷன் சிப் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹைப்பர் விஷன் சிப் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக கேம் ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் ட்ராப் ஆகாமல் ஃப்ரேம்ஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் அண்ட் உங்கள் கேம் ப்ளே இன்னுமே பெட்டராக இருக்கிறதுக்கும் அண்ட் கேமில் இருக்க கிளாரிட்டியும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சிப்ஸெட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த 7400 ப்ராசருங்கிறது ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ப்ராசர்னே சொல்லலாம். ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக அந்த ப்ராசர் போதுமானது. அண்ட் PUBG மாதிரி கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ்லேயே ப்ளே பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக இந்த கேமிங் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேப்பர் கூலிங் சேம்பர் Realme 4 Proவில் என்ன யூஸ் பண்ணாங்களோ சேம் வேப்பர் கூலிங் சேம்பர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேமரா பொறுத்த வரைக்கும் P4ல் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டரும் அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனில் AI ஃபீச்சர்ஸ் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த AI எடிட் ஜீனி இது வந்து நம்ம Realme 15 சீரிஸில் பார்த்தோம், அதே ஃபீச்சர்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரியல்மியோட ஓன் AI ஃபீச்சர். ஸோ நீங்கள் அதில் என்னெல்லாம் ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 7000 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அப்புறம் 10 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UAன Realme UI 6 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6128 18499க்கும் 8128 உங்களுக்கு 19499க்கும் அண்ட் 8256 உங்களுக்கு 21499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 2500 ருபீஸ்க்கான கார்டு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் போக ஒரு நல்ல ஃபோனே சொல்லலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.